அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்? ராஜபீமா அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக் பாஸ் புகழ் பிரதர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன, அப்புறம் இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னன்றதையும் பார்க்கலாம். ஓகே, வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படம் ஓப்பன் சீன் ஆனவுடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே வந்து பிரதர் வந்து ஹீரோ. ஸோ அவர் நடந்து போய்கிட்டு ஓடுறாரு. அவர் ஒரு 4-5 பேர் சேர்த்து அடிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே அவர் மயக்கம் போட்டு விழுகிறாங்க. அதான் கட் பண்ண அவரோட சின்ன வயசில் வந்து அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. பட் அந்த அடுத்த சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா இறந்துற மாதிரி கட்டுறாங்க. ஸோ அதனால் அவர் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவருக்கு யானை பொம்மை பிடிக்கும் அப்படின்றனால அதை அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் ஊருக்குள்ளே வந்து ஒரு யானை பூந்துடுது. இந்த பையன் போய் அந்த யானையை வந்து பார்த்திங்கன்னா கூல் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்திங்கன்னா அவர் வந்து அவங்க அப்பா நாசர் வந்து ஒரு தேட்டர் வச்சுருக்காரு. பட் அதில் நல்லா நஷ்டத்தில் போகிறதுனால அங்கே இருக்க தேட்டர் ஃபைனான்சர் வந்து பார்த்திங்கன்னா இளைய தளபதியோட லவ் டுடே படத்தை வந்து வாங்கி இது பண்ணி உனக்கு நல்லா இருக்கும், லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த யானையும் வாங்குறாங்க. பட் அதே நேரத்தில் இந்த லவ் டுடே படமோட ரீல் வாங்கி இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து யானை வந்த நேரம் எல்லாமே அவங்களுக்கு நல்லா தான் நடக்குது. அவங்க லைஃப் நல்லா முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த இடத்துல வர சீன். அதுக்கப்புறம் அவங்க அந்த பையனும் வளர்றான், கூட யானையும் வளருது. அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக வந்து வளர்ந்து வந்தாங்க. இதே மாதிரி இவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் இதே ஊரில் வந்து அனிமல்ஸோட பார்ட்ஸ், அதாவது வந்து அனிமல்ஸோட கொம்பு, யானை தந்தம் இதெல்லாம் வந்து தோல் இதெல்லாம் கடத்திட்டு போகிறாங்க. அது வந்து அந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க அதை எப்படியா பிடிக்கணும்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த இதுக்காக மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு கொண்டு வரணும். அதே மாதிரி இது யாருன்னு பார்த்து அவங்களையும் பிடிக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு டீமில் வந்து அங்கே தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிரதரோட இன்டர்வியூ வருது. ஒரு யானையோடு வர்றாங்க. யானை வந்து ஒரு காரை மாதிரி மடிக்குது. அதை அந்த இதுக்குள்ளே என்னென்னா 2 பேர் இருக்கானுங்க. அவங்க வந்து யானையை கொன்று அதோட தந்தத்தை வந்து கடத்திட்டு போகிற மாதிரி சீன் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட சண்டை போட்டு அந்த யானையோட தந்தத்தை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ்க்கு வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பிடிச்சி கொடுக்குற சேம் டைம் அந்த யானை வந்து அந்த காரை அடித்து நொறுக்கி தும்சம் பண்ணிடுது. ஆனால் இந்த ஃபைட் சீன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் நல்லா தான் இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அந்த 2 பற்றியும் பிடிச்சி கொடுத்துட்றாங்க பிரதர். ஸோ இதுக்கடுத்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து இந்த போலீஸ்காரர் வந்து இவருக்கு வந்து ஒரு இடைஞ்சலாக வர மாதிரி இந்த படத்தில் வந்து சீன்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதில் வில்லனாக யார் இருக்கார் அப்படின்னா நம்ம KS ரவிக்குமார் சார். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பையன் இருக்காது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு அவங்க வந்து தத்தெடுத்த பல பிள்ளையாக வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவர் பிச்சைக்காரனாக இருப்பார். பட் இவருக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை, அதை KS ரவிக்குமார் சாருக்கு வந்து ஒரு ஜாதக பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால் ஆளில் அனாதை தத்தெடுத்து உனக்கு பிள்ளையாக வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீ வந்து நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி சொன்னதுனால யோகி பாபு வந்து அவர் வந்து பிள்ளையை தத்தெடுத்து வளர்ப்பாங்க. ஸோ இவர் வந்து இந்த இதில் ஜோசியத்தை ரொம்ப நம்பக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக வந்து இதில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து பல்வேறு பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஆளாகவும் இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானையும் வளர்ந்து ரொம்ப பெரிய யானையாகிடுது. அதே மாதிரி அவரோட பையனும் வந்து பிரதர் பெரிய ஆளாகிறாரு. அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்து வனத்துறையிலேருந்து வர்றாங்க. உங்கள் யானையை வந்து கொண்டு போய் முகாமில் விடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க சண்டை போட்டு அனுப்பிடுறாங்க. இங்கிட்டு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் செம்மையாக இருக்குது. அவங்க வந்து அவர் மேலே ரொம்ப பொசசிவாக இருக்கிற மாதிரி ஒரு சீன் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த யானையும் இவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நாசர் சார் வந்து அதுக்கு வந்து நடுவில் வந்து அவங்களுக்கு வந்து காமெடி பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அதே மாதிரி இவங்க தேட்டரில் வந்து ஓவியாவை கூட்டிகிட்டு வந்து ஒரு டான்ஸ் போடுறாங்க. ஸோ அதனால் வந்து அங்கேயும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டான்ஸ், அது நல்லா இருந்துச்சு. அடுத்த சீனில் என்னென்னா யோகி பாபு வந்து அந்த படத்துக்கு வந்து வரணுன்றாங்க, டிக்கெட் கேட்குறாங்க. பட் தரமாட்டேன்னு சொன்னதுனால அங்கே ஒரு சின்ன அடிதடி ஆயிடுது. அதே நேரத்தில் யோகி பாபுவோட அப்பா வந்து KS ரவிக்குமார் சார் அங்கே வர்றாங்க. அவர் பேசிவிட்டு இந்த யானையால் மாலை போட்டு அவருக்கு வழி அனுப்பி வச்சுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவனால் எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு அவர் ரொம்ப கொஞ்சிறாரு. ஆனால் அடிக்கவும் செய்கிறாரு. அந்த சீனில் யோகி பாபு சாரும் KS ரவிக்குமார் சாரும் செய்கிற காமெடிஸ் லைட்டாக நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் ஹீரோயினோட சேர்ந்து காதலியோடு சேர்ந்து காதலி அங்கே ஒரு ரொமான்ஸ் சாங் ஒன்று வச்சுருக்காங்க. பட் பரவாயில்ல, ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் மியூசிக்லாம் ஒன்றும் பெருசாக இது பண்ணலை. இங்கே அவங்க 2 பேரும் ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அந்த தந்தம் திருடுற கோஷ்டி வந்து இங்கே இவர் ஹீரோவோட இருக்கிற இந்த யானைக்கு வந்து ஊசி போடுறாங்க. அதாவது மதம் பிடிக்கிற ஊசியை போட்டு இது பண்ணுறாங்க. பட் அப்படி போட்டும் அந்த யானைக்கு அதிகமாக இது பண்ணலை. பட் டோசேஜ் நிறையா போட்டு அந்த யானைக்கு மதம் பிடிக்கிற மாதிரி செய்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து ஹீரோவால் அதை யாரும் கண்டுபிடிக்கவும் முடியல. மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா யானை ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு இதில் இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு இடைப்பட்டதில் KS ரவிக்குமார் சாரோட பதவி வந்து பறி போட போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஜோசியத்தை வைக்கும்போது அவங்க வந்து யானையை வந்து வெட்டி இது பண்ணி கொடுத்தா, அதை பலி கொடுத்தா சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான யானையை தேடும்போது தான் ஹீரோக்கிட்ட இருக்கிற அந்த யானையை வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அந்த யானையை தூக்கிறதுக்கு அவங்க தனியாக ஒரு இடத்துல ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்காங்க.
இங்கே இவர் வந்து ஹீரோயினோட பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து யாரோ வந்து ஒரு சிலர் வந்து யானை தூக்கிட்டு போயிடறாங்க. அது தெரிஞ்சு அவர் திருப்பி அதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து யானை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா யார் தூக்கிட்டு போனாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஹீரோ வந்து இங்கே வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு இடத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு. அவர் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அங்கே ஒரு யானை இருக்குது, அந்த யானை தான் அப்படின்னு சொன்னால் அது என்னோடய யானை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா அவங்க யானை வேறு யானை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த நேரத்தில் இந்த யானையைத்தான் தூக்கிட்டு போய் அவங்க வந்து கேஸ் ரவிக்குமாருக்கு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து பலி கொடுக்கறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு சாங் மாதிரி ஒரு சோக சாங் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த இது அவ்வளோ பெருசாக அதுவும் ஒட்டலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான கதையாக இருக்குது, ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. அதாவது இவர் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லேருந்து அதுக்கடுத்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யானை கிடைக்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த யானையை வச்சு தான் இந்த படத்தோட முக்கால்வாசி இடம் சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த யானையோட தந்தம் இதோட இதில் வந்து தூக்கிட்டு போகிறது தான் இந்த கதையோட மெயினான ஒரு ரோலாக இருக்குது. பட் பெருசாக கதை வந்து ஒரு ஒட்டி போகிற மாதிரியான எந்த ஒரு சிச்சுவேஷனும் இல்லை. இது எல்லாம் யார் செய்கிறாங்க அப்படின்னா கடைசியில் கேஎஸ் ரவிக்குமார் தான் செய்கிறாருன்னு சொல்லிட்டு சிஎம்கிட்ட வந்து அவரோட பிஏவாக இருக்கிறவரே வந்து சொல்லி கொடுத்துறாரு. இந்த பிஏவாக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் ஹீரோயினோட அப்பா தான் அவர் கூட இருக்கிறவர். ஸோ அவங்க வந்து இந்த கஜபலி கொடுத்தா தான் உங்கள் பதவி உங்களுக்கு திருப்பி கிடைக்கும், அதுக்கு அந்த யானையை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் அதே நேரத்தில் வந்து ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார்ட்டே வந்து என்னோடய யானையை காணும் அப்படின்னா நான் உனக்கு கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவர் பிஏவை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த கேஎஸ் ரவிக்குமார் சாரை வந்து ஒரு பத்திரிகையாளர் போலீஸ் வந்து சுற்றி வளைச்சி அவங்கள இது பண்ணுறதையும் அவர் கண்டுபிடிச்சார். ஸோ 2 பேர்த்தையும் வந்து கொல்லணும்னு பிளான் பண்ணதில் பிஏ வந்து தூக்கில் தொங்கி அவர் வந்து இறந்துறாரு. அதுக்கு அவர் ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாரு. அந்த லெட்டரில் யானையை கொல்லப்படுறாங்கன்றத ஒரு டீட்டெயிலாகவும் கின்ஸ் மாதிரி ஹீரோவுக்கு வந்து சொல்லிடுறாரு. ஸோ அவங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீரோ வர்றாரு. ஹீரோ வந்து கடைசியில் அந்த யானையை கண்டுபிடிச்சி கொல்ல வரவங்களை அடித்து அது இது பண்ணுறாங்க. பட் அந்த நேரத்தில் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து அவங்களை அடித்து போட்டுறாங்க. அந்த இடத்துலேருந்து யானையை ஷிஃப்ட் பண்ணி யானையை வேறு ஒரு இடத்துல வச்சு கொல்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஃபைட் சீன் இருக்குது. இதுதான் படத்தோட பழைய கிளைமேக்ஸாக இருக்குது. என்ன தான் இருந்தாலும் இது வந்து ஏற்கனவே பார்த்த நம்ம யானை ஹீரோ அந்த கதை யானை கொல்றது அதே தான் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து அவ்வளோ பெருசாக வந்து எதுவும் ஒட்டலை. ஹீரோ வந்து யானையை காப்பாற்றினாரா இல்லை கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து யானையை பலி கொடுத்தாரா, அது என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்தோட ஒரிஜினல் கிளைமேக்ஸ். இதில் கேஎஸ் ரவிக்குமார் சாரை வந்து கொன்னுட்டாங்களா இல்லை அவர் என்ன ஆனார், அதே மாதிரி அவர் கூட இருக்கிற அந்த யானை கொள்கிற வில்லன்கள்லாம் என்ன ஆனாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸாக இருக்குது. என்ன தான் இந்த படம் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் படத்தோட கதை வந்து அவ்வளோவா மனசில் நிற்கலன்றது மட்டும்தான் உண்மை. ஓகே, அடுத்த ஒரு படத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.